ஹாய், மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி முந்தின நாள் 17ஆம் தேதி ஆவணி பிறக்கிறது. ஆக்சுவலாக ஆவணி மாதமும் இது வரும். இந்த வாட்டி ஆடி கடைசியில் வந்திருக்கு. முந்தின நாள் வரலட்சுமி விரதம் வருது. அதாவது வரலட்சுமி விரதம் அப்படின்னு அஷ்டலக்ஷ்மிகளும் அன்றைக்கி நம்ம பாத்துக்கு வந்துருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அன்றைக்கி நம்ம பாட்டில் என்னெல்லாம் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் ஒன்ஸ் அதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டேன்னா நிறுத்தப்பாங்க இல்லை. ஜென்ரலாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆவி பண்ணுறோம் அப்படின்பா. அதாவது அவள் மாமியார் அவள் அம்மா அந்த மாதிரி. இப்போ நம்ம அம்மா பண்ணியாச்சுன்னா நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கல்யாணம் ஆகி மாமியார் ஆற்றுக்கு போயாச்சுனாக்கா அவாத்தில் அது ஐதீகம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லை நம்ம எடுத்து ஒரு வருஷம் பண்ணிட்டோன்னா நிறுத்தவும் பாங்கில்லை. அது ரொம்ப ஒரு மங்களகரமான விஷயம். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வரலட்சுமி அம்மனே ஒரு பொண்ணுக்கிட்ட சாருமதிங்கிற பொண்ணுக்கிட்ட அவளுடைய நடவடிக்கைகள் அவ்வளோ நல்ல பொண்ணு, அதை மகிழ்ந்து இந்த பூஜையை நீ பண்ணு, உங்கள் ஆத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னதான் ஐதீகம். இதுக்கு பித்தளையில் சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை இந்த மாதிரி இது வெங்கலம் பித்தளை பித்தளை அந்த மாதிரி சொம்பு எடுத்து, சொம்போ இல்லை குடமோ உங்கள் ஆற்றுல என்ன இருக்கோ, ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்னதாக சில்வரில் தயவு பண்ணி எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நூல் கட்டினாலும் பரவாயில்லை, இல்லை மஞ்சள் குங்குமம் அதுக்கு மட்டும் வச்சு செஞ்சாலும் பரவாயில்லை. நல்லா அலம்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு சின்ன சொம்பில் நீங்கள் நல்ல தண்ணியை வெள்ளை தண்ணி பக்கத்தில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு மஞ்சப்பொடியை கொஞ்சம் போட்டு இந்த பச்சை கற்பூரம் 2 ஏலக்காய் ஒரு 5 ரூபா காயின் அதெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருங்கோ. 2 புஷ்பத்தையும் அதில் நீங்கள் போடுங்கோ. அந்த மாதிரி போட்டு தண்ணியை தனியாக வச்சுருங்கோ. இதில் கலசத்துக்கு அழகாக அரையுது அதெல்லாம் பண்ணிட்டு அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அம்மன் இந்த முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு மங்களகரமான விஷயங்கிறதுனால மருதாணி இட்டுக்கோங்கோ. மருதாணி இட்டுக்காமல் சாமி காரியம் பண்ண வேண்டாம். ஏன்னா 3 நாள் நடக்கும் இது. அதாவது வியாழக்கிழமை சாயங்காலமே ஆற்றெல்லாம் பெருக்கி கிருக்கி தொடச்சிட்டு எல்லாம் நீட்டாக வச்சுட்டு சாமி அறையெல்லாம் நீட்டாக வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுக்கொண்டு ரொம்ப அழகாக எல்லாம் நிவர்த்தியாக அழகாக பண்ணிவிட்டு அது அம்மனை அழைக்கணும். சாயங்காலம் ஆற்றுல வாசலில் துளசி இருந்தாலும் சரி அம்மனை அழகாக ஒரு மணக்கட்டையில் அழகாக இழகோலம் அப்படிங்கிறது அரிசிமா கோலம் அப்படின்பா. நார்மலாக கோலப்பொடி போடாமல் அரிசி மாவை அரைச்சி அதில் கோலம் போடணும். அரிசிமா கோலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ஒரு சில பேர் பலகாரம் இருப்பா, சாப்பிடாமல் வெறும் இட்லியோ அந்த மாதிரி மட்டும் சாப்பிடுவா. ஒரு சில பேராத்தில் எல்லாம் வடை பாயசத்தோடு நல்லா சமைச்சு சாப்பிடுவா. வியாழக்கிழமை சாயங்காலம் சந்தியா காலம் பார்த்தீங்களா, அந்தி வேலை அந்த நேரத்தில் ஒரு 5:30 6:30 மணிக்குள்ளே அம்மனை அழைக்கிறதுன்னு சொல்லி இந்த மணக்கட்டையில் அழகாக கோலம் போட்டு அம்மனுக்கு எல்லாமே அலங்காரம் பண்ணி அந்த முகம் வச்சு அழகாக அம்மனை அந்த பூவெல்லாம் புஷ்பமெல்லாம் அழகாக வச்சுட்டு வாசலில் வரைக்கும் போய் 2 பேர் ஆற்றுல அம்மா பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மாமியார் நாட்டு பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, அக்கா தங்கைகள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு வச்சு கொடுக்கறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அம்மனை வாசல் வரைக்கும் கொண்டு போய் மணக்கட்டையில் வச்சு அழைச்சி அம்மனை அழைக்கல் அப்படின்பா. அன்னைக்கு அம்மனை அழைச்சி ஆற்றுல கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்த நாளைக்கு தான் இந்த வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது பண்ணுவா. இந்த மாவளை கொத்து அதெல்லாம் அந்த சொம்பில் அழகாக வச்சு அம்மன் அதில் அழகாக அந்த சொம்பில் நிற்க வச்சுவிட்டு அவளுக்கு பட்டு ஆடைகள் என்ன இருக்கோ இந்த காலத்தில் ரெடிமேடாகவே கிடைக்கிறது அதெல்லாம் அழகாக அவளுக்கு சாத்தி மாவளை தோரணம் ஆற்றுலையும் கட்டுங்கோ, வாசலில் வெளியில் கட்டிட்டு அதை தவிர நம்ம அம்மனுக்கும் அந்த கலசத்தில் வைக்கணும். நீங்கள் தேங்காயில் இந்த மாதிரி தேங்காய் வச்சுட்டு இதில் அம்மன் முகத்தையும் வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ண நமக்கு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி அம்மனுக்கு கண்ணு திறக்கணும். அடுத்த நாளைக்கு கார்த்தால மை அழகாயிட்டு அம்மன் கண்ணு திறக்கல் அப்படின்பா. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு நிறையா இது இருக்குது, நமகா போற்றி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிங்க. அவருடைய இது கண்டிப்பாக அவருடைய சக்தி நமக்கு வேண்டும். காசு நிறைய பேருக்கு நீங்கள் வெத்தலைப்பாக்கு கொடுக்கும் பொழுது ஒரு 2 ரூபா 5 ரூபா உங்களால் எவ்வளோ முடியுமோ 1 ரூபா அந்த மாதிரி காயினை வச்சு அதில் கொடுங்கோ. ஐஸ்வர்யம் நம்ம மாத்தில் பொங்கிக்கிண்டு வரும். அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம மாத்துக்கு வந்துடுவா. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நன்னா கிடைக்கும். கல்யாணம் ஆலைனா கல்யாண பாக்கியமும் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன கேட்டாலும் அது இந்த நாளையில் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம மாத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த இடத்த விட்டு அப்புறம் போகவே மாட்டா. அதை தவிர வேறு என்ன வேணும் வாழ்க்கையில்? அஷ்டலக்ஷ்மி நம்ம மாத்துக்கு வந்தாச்சுன்னா சந்தோஷம் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே நம்ம மாத்தில் இருக்காது. அம்மன் அழகாக அலங்காரம் பண்ணி அன்னைக்கு பூஜை பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு கொடுங்கோ. அடுத்த நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு புனர்பூஜைன்னு பண்ணிவிட்டு இந்த அம்மனை அப்படியே அரிசி சாலில் இறக்கி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த அம்மனை வெளியில் எடுத்து அந்த அரிசியை எடுத்து பச்சரிசியை அதை எடுத்து நீங்கள் சக்கரை பொங்கல்
பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த சொம்பில் வந்துட்டு இந்த பச்சரிசி, ஒரு 5 ரூபா 10 ரூபா காயின், திருமங்கல சரடு, ஒரு லெமன், ஒரு இது லெமனையும் அதில் போடுங்க. சரியா?